துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இதுல 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரும். 25 வயது நிரம்பிய யார் வேணாலும் தேர்தல்ல போட்டியிடலாம். ஆனா பெரும்பாலும் நம்ம எப்படி யோசிக்கிறோம்? பெரிய பெரிய கட்சிகள் மட்டுமே தேர்தல்ல போட்டியிட முடியும்ன்ற ஒரு மனோபாவத்தை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 சுயேட்சை வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. இதுல ஒருத்தர் டி நகர் தொகுதியில போட்டிடுறாரு. அவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் நிறைய பொதுநல தொண்டுகள் செஞ்சிருக்கேன், இனிமேலும் தொடர்ந்து செய்வேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் கின்னஸ் ரெக்கார்ட்ல தன்னுடைய பேர் இடம் பெறணுன்றதுக்காகவே 121வது முறையா தேர்தல்ல நிக்கிறதா சொல்றாரு. முதல்ல நம்ம சந்திக்க போறது டிராபிக் ராமசாமி அவர்களை. தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தேர்தல் வரப்போகுது. அதுக்கான பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில டி நகர்லயும் திருவாரூர் தொகுதியிலையும் சுயேட்சையா போட்டியிட போற வேட்பாளர் டிராபிக் ராமசாமி இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். டிராபிக் ராமசாமின்னு உங்களுக்கு எப்படி பேர் வந்தது? அதாவது 63ல ஊர்காவல் படை என்ற ஒரு அமைப்பு தனியார் இடம் இருந்தது. ஊர்காவல் படை இங்கிலீஷ்ல ஹோம் கார்டுன்னுவாங்க. அது 63 ஆரம்பிக்கிற போது நான் தான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன். அதுல போக்குவரத்து இதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதை அப்படியே கன்னியூ பண்ணி ஒரு பிரிட்டன் கமாண்டர் அளவுக்கு வந்ததுல 2 ஸ்டார் வாங்கினேன். 72 வருடம் அந்த ஈடுபாடு இருந்ததுனால என்னுடைய வேலையை விட்டு வெளியே வந்திருப்பாரு. சமூக பணி செய்யணுன்ற ஒரு ஆர்வத்துல அன்னிலேருந்து போக்குவரத்தை நானாவே கட்டுப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். போக்குவரத்தை நீங்களா கட்டுப்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் செய்ய வேண்டிய வேலை சொல்றீங்களா? அதிகாரி செய்ய வேலையும் சரி, கான்ஸ்டபிள் செய்ய வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். எப்படிங்க ஐயா? அப்படி 40 வருஷமா உங்க ஏரியாலயா இணைந்து அவங்களே எனக்கு அனுமதி கொடுத்து அதை கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். அரசு பேருந்துகள், அரசு அதிகாரிகள் நான் கண்ட்ரோல் பண்ணா நிப்பாங்க. இல்ல கண்ட்ரோல் அப்படின்னும் போது எப்படி சொல்றீங்க? எந்த முறையில சொல்லுங்களேன். போக்குவரத்து காவல் அந்த ஸ்டாப் போர்டு எல்லாம் காமிச்சு பண்ணும்போது நான் நின்று பண்ணனா, அதிகாரியே இல்லாத நான் பண்ணனா ஒண்ணு நிப்பாங்க. இன்னைக்கும் இந்த வயசுலயே நிப்பாங்க. இதே மாதிரி யார் தவறு பண்ணாலும் சுட்டி காட்டி அவங்களுக்கு அபராதம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு சீதாராம் தாஸ் ஒரு சுகாதாரத்துறை செயலாளருக்கும் அந்த வண்டிக்கு 500 ரூபாய் பயன் பண்ணி வச்சிருக்கேன். விதியை மீறி போன டிரைவர், விதியை மீறி போனதுனால அவரும் உள்ள உட்காந்து போறாங்க, டிரைவருக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் ஓரளவுக்கு மரியாதை நான் அதிகாரிகள் பண்றதை விட நான் சொன்னா மக்கள் ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த டிராபிக் பேரை மீடியாக்கள் மூலமா கொடுக்கப்பட்டது. மீடியா கொடுத்த பேர் இது உங்களுக்கு. ஜூனியர் விகடன்றதுலதான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. டிராபிக் ராமசாமி மனிதர்கள் ஒரு ப்ரோக்ராம், அதுல வந்த பேர் தான் பட்ட பெயர். இப்போ பொது நல சேவைகள் இதை தவிர நிறையவே பண்றதா கேள்விப்பட்டோம். நிறைய பண்றேன். சொல்லுங்களேன் அதை பத்தி. புதுநல சேவைன்னா 1949லயே ஒரு தாசில்தார பணி நீக்கம் செய்திருக்கேன், கடிதம் போட்டு. அந்த ஆர்வம் அன்னில இருந்தே உண்டு எனக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன காரணத்துக்காக? அதாவது எங்க அப்பாவுக்கு ஊர்ல நிலம் இருந்தது. அப்ப ரேஷன் பர்மிட்டோட அரிசி எங்க எடுத்துட்டு வரலாம். அறுவடை எல்லாம் பண்ணி நான் தான் எடுத்துட்டு வருவேன். குடும்பத்துல முதல் பையன்றதுனால 10 கிலோ அரிசி கையில எடுத்துட்டு வரேன். அது எடுத்துட்டு பர்மிட் இல்லாம கையில இருக்குது. அந்த பர்மிட் கையில இருக்கிற போது கூட செக் போஸ்ட், நாத்தார்காட் செக் போஸ்ட்ல இங்க காஞ்சிபுரம் ஹெட் குவார்டர்ஸ் இருக்க இடத்துல இறக்கிட்டாங்க, அரிசி இறக்கிட்டாங்க. நான் சின்ன பையன், படிக்கிற பையன். அப்ப தாத்தார் கேக்குறேன், ஏன் இறக்குறேன், பர்மிட்லாம் இருக்கு அப்படின்னு. எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு பிடிங்கி வச்சாரு. என்னுடைய சொந்த நிலத்துல அறுவடை, உங்களுடைய அறுவடை செஞ்ச அரிசி, அந்த அரிசியை பர்மிட் இருக்கு எனக்கு எடுத்து வரதுக்கு. சரி, அது அலோவ் பண்ணல. சட்டம் இருக்கு, பர்மிட் கையில வச்சிருக்கேன். அப்போ அந்த தாத்தாருக்கு சொன்னேன், நீ இன்னைக்கு நீ பரிசு பிடிங்கிட்ட, ஆனா நீ எப்படி கொண்டு கொடுப்பேன்னு பாரு அப்படின்னு. மெட்ராஸுக்கு ஒரு கலெக்டருக்கு எழுதினேன், நாத்தார் கலெக்டருக்கு. அடுத்த நாள் அந்த ஆள் சஸ்பெண்ட் ஆகி 1 வாரம் போட்டு என் வீட்டுக்கு அதே அரிசி கையில கொண்டு கொடுத்துட்டு மன்னிப்பு கடிதம் வாங்கி போய் அவர் வேலை கொடுத்தாங்க. அவங்க 49 ஆரம்பிச்சது. அதுல தொடர்ச்சியா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கவுட்ஸ், என்சிசி எல்லாத்தையும் இருந்திருக்கேன். கிரிக்கெட் பிளேயரும் அந்த காலத்துல ஸ்கூல்ல எம்சிடி ஸ்கூல்ல தான் படிச்சேன். காப்பியா ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ் வரலும் படிச்சு 6ஆவதுக்கு மேல 10வது வரலும் இதுல எஸ்எல்சி வரலும் எம்சிடி ஸ்கூல்ல
1 வருஷம் பச்சைவாஸ் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு குடும்ப சூழ்நிலை வேலைக்கு போயிட்டேன். சரிங்க ஐயா, எலெக்ஷன்ஸ்ல நிக்கிறதுக்கு எப்போ உங்களுக்கு ஆர்வம் வந்தது? எலெக்ஷன் நிக்கணுன்றதே இல்லை. அந்த எலெக்ஷன் பதவி எம்எல்ஏவோ எம்சிஓ எம்பிஓ பதவி வாங்கி தான் மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால சமூக ஆர்வலர்கள் என்ன போல சமூக ஆர்வலர்லாம் முன்னுக்கு வந்து ஏதாவது நாட்டை காப்பாற்றணுன்ற எண்ணத்தை 2008 ஒரு கட்சி ஆரம்பிச்சு, தேசிய ஜனநாயக கட்சின்னு. அதுல என்ன நான் தான் அதுக்கு அவங்களோட ஆலோசகர். அந்த கட்சிக்கு நான் அபிஷியலா இது பண்ணல. அவங்க அது வந்து சமூக ஆர்வலர்லாம் சேர்ந்து அமைக்கப்பட்ட கட்சி. அது இன்னைக்கு 8 பேர் 4 பேர் நிக்கிறோம். அதுல நான் வந்து திருவாரூர்லயும் சேரனாவிலையும் போட்டி போடுறேன். சரிங்க. அந்த இதுல அதாவது சமூக நல்ல வேலை செய்யக்கூடிய ஆளுகளை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். பொய் பிரச்சாரம் பண்ணி இலவசங்களை கொடுத்து ஏமாத்தி மக்கள் வரிப்பணத்தையே திருப்பி கொடுக்கிற அளவுக்கு நீங்க மக்கள் ஏமாந்துருக்காங்க. அடிப்படை உரிமையே பெற முடியல. பெறறது கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு 25-40 வருஷமா. அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் அவங்களோடய போட்டி போட்டு நம்மளாலே வர முடியும், சாதாரண மக்களும் வந்து போட்டி போடலாம் அப்படி அறிவுறுறதுக்காக தான் இருந்திருக்கு. அந்த வாட்டி போன வாட்டி எம்பி இருந்தேன், 3000 பேர் கிட்ட போட்டாங்க. இன்னைக்கு சேரவர்கள் இருக்கிற சேரவர்கள் நல்ல பணிகள் செய்திருக்கேன். முன்னாலேயே எந்த ஒரு பதவியும் இல்லாத தனி மனிதனா நல்ல நிறைய செய்திருக்கேன். அதான் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க பார்க்கறதுக்காக இருந்திருக்கேன். நீங்க ரொம்ப பெரிய தலைவர்களுக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்க இல்லையா? அப்போ பெரிய தலைவர் நீங்க எப்படி சொல்றீங்க? முக்கியமா நாட்டுல எல்லாருமே பெரிய தலைவர்கள் தான். என்ன பொறுத்தவரைக்கும் 10 வருஷமா எந்த வேலையும் வேலை செஞ்சா பணம் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு கூட வேண்டாம்னு ஒதுக்கி குடும்பமும் என்ன ஒதுக்கி வச்சிருக்கு 8 வருஷமா. அந்த மாதிரி எந்த ஒரு தலைவனு காட்டு தலைவன் எப்படி சொல்றீங்க நீங்க? அவங்கள நாட்டுக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய தலைவன் குடும்பம் ஒதுக்கி வச்சிருச்சுன்னா எப்படி சொல்றீங்க? பயப்படுறாங்க. அரசியல்வாதியும் காவல்துறையும் கொடுக்கிற கலாட்டாக்கள்ல என்னை கூட வச்சுக்கிட்டு பயப்படுறாங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்? என் ஃபேமிலி மெம்பர். ஆனா செய்யறது என்ன நடந்தது? அப்படி மிரட்டுறாங்கன்னா என்ன மாதிரினா என்ன விஷயம் நடந்தது? 84ல இருந்து என் பேர்ல பொய் வழக்கெல்லாம் போட்டு என்ன ஜெயில தேடி 7 தடவை ஜெயில அடிச்சிருக்காங்க காவல்துறை. நான் திருடின பித்தாக்கிட்ட சேர்ந்து கேஸ் போட்டாங்க என் பேர்ல. அதே மாதிரி ஒரு ஆளு கடை வச்சிருக்க போய் 2000 ரூபாய் வாங்கின வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பொய் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் எல்லாம் ஜெயிச்சேன், விடுதலை ஆகி வந்தேன். அந்த கேஸ் போட போது ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. உன்னை இந்த அடியோட ஒழிஞ்சிட்டு வைப்பாருன்னு தலையில் தொங்க போட்டு தான் அடிச்சு பார்த்தாங்க காவல்துறை. ஸ்டேஷனில் கட்டி போட்டு தொங்க போட்டு அடிச்சு தலையில் தொங்க போட்டு அடிச்சு என்னை கொடுமைப்படுத்தி இவ்வளவு கொடுமையும் தாங்கி இன்னைக்கு நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது காவல்துறைக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி அவங்க பண்ணி என்ன ஊக்குவிக்கலன்னா அது மாதிரி வந்திருக்க முடியாது. அந்த விதத்தை அவங்க நன்றி சொல்றேன். ஆனால் அரசியல்வாதிகளை கட்டுப்பட்டு அடிமையா இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் திருந்தினாலே நாடு திருந்தும். அது ஒரு பாடம் கற்பிக்க தான் இறங்கியிருக்கேன் அரசியல்லையே. அது ஓரளவுக்கு கற்பிச்சிருக்கேன். நீங்க ஓரளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சொல்ல துடிக்குது மனசு.